சரி, நான் தான் பெருமாள் வாத்தியார்னு சீமான் அறிவிச்சாரு. அது உண்மையிலே சீமான் தான் பெருமாள் வாத்தியாரா? இந்த பெருமாள் வாத்தியாராக காட்டப்பட்டிருக்கின்ற இந்த கேரக்டர் சீமானோடு பெருமாள் வாத்தியார் பொருந்துகிறதா? சீமானுக்கு என்ன சம்பந்தம்? இல்லை, அவர் மேடையில் அறிவிச்சாரு. முதல்ல பார்ட் ஒன்றில் நான் தான் பெருமாள் வாத்தியார் மாதிரி, இப்போ நான் தான் பெருமாள் வாத்தியார் நான் தான் சொல்லலாம். ஏன்னா சொல்லலாம், ரொம்ப வக்கரத்தனத்துக்கு நான் தான் அந்த சேத்தன் கேரக்டர் இருக்குல்ல, அது நான் தான் வேணால் அவர் சொல்லிக்கலாம். ஏன்னா அவன் கட்சிக்குள்ளே வந்திருக்கிற ஒவ்வொருத்தனையும் பழி வாங்குவது, வெளியேற்றுவது, போடா வாடான்றது, மோசமாக பேசுகிறது, கெட்ட வார்த்தை பேசுகிறது. துப்பாக்கி நிலைமையா அப்படின்னு ஒருத்தர் பதிவு போறாரு. அப்படி போடுறாரு. சேர்ந்தவர் மைசூர் போண்டாக்குள்ள மைசூரை தேட வேணான்னு போடுறாரு. ஏன் அது என்ன போதாமல் இருக்குன்னு அதான் கேட்குறேன். நீங்கள் அப்படியே இப்போ யூடியூப்குள்ளே போங்க, மகேந்திரன் பேசியிருக்கதை பாருங்கள். அந்த படம் குறித்து மகேந்திரன் பேசியிருக்கதை கேளுங்க. இடதுசாரிகள் அவரும் ஒரு ஜனநாதன் இல்லாத ஒரு இழப்பை அவர் ஃபீல் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா, அது இப்போ வெற்றிமாறன்ட்ட ஃபுல்ஃபில் ஆகிருக்கும். இந்த கேரக்டரை பில்டப் பண்ணி கொடுத்ததும், இந்த கேரக்டர் அவர் செஞ்ச முறை இருக்குல்ல, அதுவாகவே மாறுவது என்பது இருக்குல்ல, அது படம் முழுக்க என்னால் விஜய் சேதுபதியை பார்க்க முடியல. அது விஜய் சேதுபதி மட்டும் இல்லை, தலைமைச் செயலராக நடித்த ராஜீவ் மேனன் உட்பட அது இவரெல்லாம் இப்போ சீஃப் செக்ரட்டரி இல்லைன்னு சொன்னால் நம்ப மாட்டாங்க. ஆமாம் ஆமாம், அந்த மாதிரியான உடல் மொழியில் இருந்து அந்த உடல் மொழி பிராமணிக்கல் கேரக்டர் கைதாகி மதுரை சிறையில் இடம் இல்லாமல் சேலம் சிறையில் கொண்டு வைக்கிறாங்க. அவர் இப்போ இருக்க திராவிட விடுதலை கழக தலைவர் குளத்தூர் மணி அதே பிளாக்கில் எங்களோட இருக்கிறாரு. அங்கே ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பாறைக்கு அப்பால் இருக்கிற தமிழரசனோட பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்பு. முடிவாக என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஓட்டு அரசியலே இதற்கு தீர்வுன்னு ஒரு சொல்யூஷன் ஒன்று. அது யாரால் திணிக்கப்பட்டிருக்கு அப்படின்றாங்கன்னா, சென்சார் போர்டுனுடைய ப்ரெஷருன்றாங்க ஒரு பக்கம். அதை விடுங்க, அந்த மொத்த ட்ராவலும் படத்தில் விஜய் சேதுபதியினுடைய கதாபாத்திரம் வெறும் புலவரை மட்டும் நினைவுபடுத்தலை, அது பல கம்யூனிஸ்டுகளை சித்தாந்தத்தின் ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கக்கூடிய எல்லா தோழர்களையும் நினைவுபடுத்துது. வணக்கம் தோழர். வணக்கம். மீண்டும் ஒரு சினிமா சம்பந்தமான நிகழ்ச்சியில் தான் உங்களை பார்க்க வேண்டியதாக இருக்குது. மகிழ்ச்சி. கம்யூனிஸ்டுகள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் விடுதலை 2 பாகம் 2. பார்த்துட்டீங்களா? இல்லை, விடுதலை 2 கொண்டாடப்பட வேண்டிய படம். நான் சொன்ன வார்த்தையை கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கம்யூனிஸ்டுகள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். படம் நல்லா வந்திருக்கா, எப்படி இருக்குது? பொதுவான ஒரு ஒப்பீனியன் சொல்லுங்கள், அப்புறம் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுவோம். முதல் விடுதலை 1னுடைய இறுதி பெருமாள் வாத்தியார் கைது செய்யப்படுகிறார். சூரி அப்படியே ஆக்ரோஷமாக கைது செய்கிற காட்சி அது. கைது செய்த பெருமாள் வாத்தியாரை கொண்டு போகிறாங்க. அவரை என்கவுண்டர் பண்ணுறதா, எங்கே கொண்டு போய் என்கவுண்டர் பண்ணுறது, எங்கே முடிக்கிறது அப்படின்னு கொண்டு போகிற அந்த சப்ஜெக்ட் தான் இந்த படத்தில் அவங்க எடுத்துக்கிட்டது. விடுதலை 1ல் ஹீரோ ஹீரோயின் சூரியும் அந்த பொண்ணும், இதில் விஜய் சேதுபதியும் மஞ்சு வாரியரும் ஒரு மாதிரி கனமாகவும் ரொம்ப ஆழமாகவும் அந்த படத்தை எடுக்க முயற்சி பண்ணியிருக்கிறாரு. கான்செப்ட் ரீதியாக நிறைய உள்ள மிக்ஸ் ஆகுது. ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியாக ஒரு தொழிற்சங்க தலைவராக வர்றது, குறிப்பாக கேகே என்கிற அந்த கதாபாத்திரம் பிவி சீனிவாசனுடைய கதாபாத்திரம் ரொம்ப பண்ணடிமைகள் மத்தியிலையும் தொழிலாளர்கள் மத்தியிலையும் செய்யக்கூடிய வேலைகள். இந்த தொழிலாளர்கள் மத்தியில் விஜய் சேதுபதி இறக்கி விடப்படும் பொழுது பல இடங்களில் நான் என்னை பார்த்துக்கிட்டேன். பல இடங்களில் அதில் வரக்கூடிய விஜய் சேதுபதி கேரக்டர் சீமான் மாதிரி இல்லை,
இல்ல, நான் தான் பெருமாள் வாத்தியார்னு அவர் ஏற்கனவே மேடையில் க்ளைம் பண்ணிட்டாரு. அந்த தொழிற்சங்க போராட்டத்துக்குள்ளே இறக்கி விடப்படும் பொழுது கேட்பார், நான் அங்கே போய் என்ன செய்ய போகிறேன் அப்படின்லாம் கேட்பார். வித்தவுட் ட்ரைனிங் ஒரு காம்ரேட் அறிமுகப்படுத்தும் போராட்டத்தை நீ பேசுவ போன்னுவார். எனக்கு தேவகோட்டை அலுவலகத்திலேருந்து திருவாடான எஸ்என்டிஎல் ஆலை தொழிற்சங்க போராட்டத்துக்கு என்னை அனுப்பி வச்ச நமசு தான் ஞாபகம் வந்தார் எனக்கு. அவர் என்னை அப்படி தான் அனுப்பி வைக்கிறார். எனக்கு போங்க, கூட்டிகிட்டு போங்க வர அப்படின்றாங்க. இறங்குனா சுற்றி ஒரே களமாக நிற்குது. இந்த பக்கம் அருவாளோடு நிற்கிறாங்க 2-3 பேர். திருவாடான எஸ்என்டிஎல் மில் போராட்டம் என்பது ஒரு வரலாற்று மிக்க போராட்டம். எனக்கு அந்த காட்சிகளை பார்க்கும்போதெல்லாம் இப்படி நினைவூட்டுது. ஒரு கம்யூனிஸ்ட் லைஃப், ஒரு தொழிலாளிங்க மத்தியில் வேலை செய்கிற அந்த விஷயம், சிறு விவசாயிங்க பண்ணையடிமைகளாக இருந்த விவசாய தொழிலாளர்கள் மத்தியில் வேலை செய்யும் பொழுது, பூம்புகார் வரை அந்த பெல்ட்டுக்குள்ளே வேலை செஞ்ச பொழுது அந்த ஜனங்க தான் கண்ணுக்கு வராங்க. நம்ம அதில் ஹீரோவாக விஜய் சேதுபதியை நிறுத்தினா கூட எந்த நேரம் பார்த்தாலும் நீங்கள் இறுதி காட்சி வரை மக்களோடு தான் நிறுத்துவாங்க. ஒரு சினிமா ஹீரோக்குரிய இந்த இண்டிவிஜுவல் ஹீரோயிசம் என்பதை அவற்றை காட்டலை. அந்த வகையில் வெற்றிமாறனை பாராட்டணும். இன்னொரு செய்தியை ஒன்று சேர்த்து சொல்லிடுங்க. இது பெருமாள் வாத்தியாருடைய பொர்ட்ரேட்னு அவங்க சொன்னால் கூட வெறுமனே பெருமாள் வாத்தியாருடைய பொர்ட்ரேட் கிடையாது. எல்லா கம்யூனிஸ்டுகளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒட்டுமொத்த சங்கதிகளை எனக்கு ஒரு நிகழ்ச்சிகள் ஒரு 4-5 நிகழ்ச்சிகளை காமனாக வச்சுக்கிட்டு ஒரு அடையாளமாக பெருமாள் வாத்தியார்னு பயன்படுத்துகிறாங்களே ஒழிய அப்புலேருந்து திலீப்லேருந்து எல்லா கம்யூனிஸ்ட் வாத்தியார் கொல்லப்படலையில. புலவர் கலிய பெருமாள் கொல்லப்படலை. ஆமாம் ஆமாம் ஆமாம். இந்த படம் அவரை படுகொலை செய்கிறதில் போய் முடியுது. அதான் அது எல்லா நகர்ந்து வரும்பொழுதெல்லாம் எனக்கு யாரெல்லாம் ஞாபகம் வர்றாங்க அப்படின்னா, எம்எல் அமைப்பில் அனிகலேஷனுக்கு ஸ்குவாடை உருவாக்குன காரைக்குடி பழனியப்பன் ஞாபகம் வர்றாரு. பல காட்சியில் எனக்கு பழனியப்பன் ஞாபகம் வர்றாரு. வெண்மணி கோபாலகிருஷ்ண நாயுடுவை பழி தீர்த்த 80 அவங்க முடிக்கிறாங்க கோபாலகிருஷ்ண நாயுடுவை. அந்த ஸ்குவாடினுடைய லீடராக இருந்த அமல்ராஜ் எனக்கு ஞாபகம் வர்றாரு. ஏன்னா பழனியப்பனோட நான் இயங்கியிருக்கேன். அமல்ராஜோட ஒரே தென் மாவட்ட குழுவில் நானும் சீனியர்ஸ், அவங்க எல்லோரும் சீனியர்ஸ், என்னை சுற்றி சீனியர்ஸ், நான் ஒரு ஜூனியர். அந்த ஸ்குவாடு முடிச்சுட்டு வந்த காலகட்டம், நான் சந்தித்த காலகட்டம் அவங்களெல்லாம். அமல்ராஜ், இன்னும் நிறைய பேர் இறந்து போனதுனால அமல்ராஜ் பேரை நம்ம சொல்லிக்க முடியுது. உயிரோடு இருக்கவங்க பேர்களும் நம்ம சொல்ல முடியல. அது எல்லாம் முடிஞ்சதுனால எல்லா பேரையுமே இப்போ வெளியே சொல்லிட்டாங்க. அந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட தோழர்கள் கூட வெளிப்படையாக அதில் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த மொத்த ட்ராவலும் படத்தில் விஜய் சேதுபதியினுடைய கதாபாத்திரம் வெறும் புலவரை மட்டும் நினைவுபடுத்தலை. அது பல கம்யூனிஸ்டுகளை சித்தாந்தத்தின் ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கக்கூடிய எல்லா தோழர்களையும் நினைவுபடுத்துது. உடால பிலாசபி பேசுவார், பாலிடிக்ஸ் பேசுவார், எல்லாம் பேசுவார். கொஞ்சம் வெற்றிமாறன் அந்த பேசுகிறத குறைச்சிருக்கலாம். இல்லை, அது பேசுவோம். அதாவது அந்த நீங்கள் தொடர்ந்து ஒரு இலக்கிய கலை பற்றாளர் கூட, நீண்ட நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கிற சினிமாவில் ஒரு பெரிய ஆர்வலர். ஒரு சினிமாவாக இந்த படம் எப்படி வந்திருக்கு, வெற்றி என்ன பண்ணியிருக்காரு இந்த படத்தில்? இந்த விசாரணை கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, சந்திரகுமாருடைய விசாரணையை அவர் பண்ணார். அந்த படம் கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் அதை எதிர்பார்த்தேன். இதில் 2வது பார்ட்டாக வரப்போது அநேகமாக புலவரை மையமாக வச்சுட்டு பெருமாள் வாத்தியார்ன்ற கதை தான் ஓடப்போகுதுன்னு சொல்லிட்டு, அது பெரும்பாலும் ஃப்ளாஷ்பேக் தான். இப்போ ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டே இருக்காங்க. அது கிளைமாக்ஸ் தான். இது ஃப்ளாஷ்பேக்காக தான் அவருடைய வாழ்க்கை என்பதை அவர் சொல்லிக்கிட்டே வர மாதிரி, நினைவுற்ற மாதிரி இல்லை. ஜீப்பில் தூக்கி போட்டு போகும்போது அவர் சொல்லிக்கிட்டே வர்றார். அப்படி சொல்லிக்கிட்டே வரும்பொழுது நான் எப்படி தொழிற்சங்க தலைவனானேன், நான் எப்படி கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து எம்எல் இயக்கத்துக்கு அனிகலேஷன் லைனுக்கு நான் போனேன். பட் அந்த இடத்துல சில குழப்பங்கள் இருக்குது. அனிகலேஷன் லைனு, வெடிகுண்டு வைக்கிறது, அனிகலேஷன் லைனில் அருவாளை தவிர வேறு எதுவும் சொல்ல மாட்டாங்க. இல்லை, அது பேசுவோம், அரசியலாக பேசுவோம், சினிமோட்டோகிராஃபி நிறைய பண்ணியிருக்காங்க. படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய லொக்கேஷன்
கேமரா வேல்ராஜனுடைய கேமரா உண்மையிலேயே எப்பயுமே மெனக்கிடக்கூடிய ஒரு கேமராமேன். அது விடுதலை ஒன்றும் கூட காட்டுப்பகுதி மலைப்பகுதி தான். ஆனால் அதை விட ரொம்ப கடுமையான பகுதி காட்டுப்பகுதி இந்த படம் எடுத்திருக்கிற பின்னணி என்பது ரொம்ப நல்லா இருக்கு. பாகுபலி மாதிரி பல பாகுபலிகளை எடுக்கக்கூடிய பாகுபலிலாம் செட்டு இல்லை அது மாதிரியான ஒரு பிரம்மாண்டமான தயாரிப்பை மிக குறைந்த செலவில் எடுக்கக்கூடிய டீம் வந்து இவங்ககிட்ட இருக்கிறாங்க. வெற்றிமாறனிடமும் நீங்கள் ரஞ்சித்திட்ட தங்கலான் கூட பிரம்மாண்டத்தை அவர்கள் படப்பிடிப்பின் மூலமாக நமக்கு காட்டுவது என்பதை செய்கிறாங்க. செட்டு போடுறதுல இல்லை, சங்கர் செட்டு போடுற மாதிரியோ. சங்கர் வந்து ஒரு லவ்சி பாட்டுக்கு 90 கோடி செலவழிச்சாருன்னு போடுறாங்க, 5 பாட்டுக்கு என்னமோ. அப்படி பார்க்குறவங்க இல்லை இவங்க. இதில் இந்த படத்தில் இது சினிமா, இவங்கெல்லாம் நடிகர்கள் நடிச்சுக்கிட்டு இருக்காங்கடா அப்படிங்கிறது ஒரு இடத்துல கூட தோணலை, ஒரு இடத்துல கூட தெரியலை. விஜய் சேதுபதி தான் இவர், இவங்க மஞ்சு தான், இவர் சூரி தான். ஆனால் ஒரு இடத்துல கூட இவங்க நடிக்கிறாங்கிற பிசுறு இயல்பு ரொம்ப இயல்பாக எடுத்திருக்காப்புல. அப்போது இந்த சேத்தன் கேரக்டர்லாம் இருக்க, போலீஸ் கேரக்டர் கொடூரத்தினுடைய உச்சம். அது தான் வெளியே போய் சொல்ல வேண்டியது இருக்குமே அப்படின்றதுக்காக தன்னை அவமானப்படுத்திடுவாங்களோன்னு சக போலீஸ்காரங்களையே சொல்கிறது இருக்குல்ல, காலி பண்ணுறது இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப, அதாவது பியூரோக்ரஸிக்குள்ளே காவல்துறைக்குள்ளே எவ்வளவு முரண்பாடு இருக்கும், எப்படி படுகொலை அளவுக்கு அவங்க போவாங்க என்பதை வந்து இவ்வளவு நேர்த்தியாக அதை அந்த விசாரணையிலே நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. அதனுடைய தொடர்ச்சியாக நான் பார்க்குறேங்க. அவர் அது கையாளுறதில் மிக நுணுக்கமான எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவங்களை அவர் வச்சுருக்கிறார். உண்மையிலேயே வெற்றிமாறன் தமிழ் திரைப்பட உலகத்தில் கிடச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல். ரொம்ப பாராட்டலாம், ரொம்ப கொண்டாடலாம். அதில் மாற்று கருத்து கிடையாது. இப்போ அவர் வந்து ஜனநாதனுக்கு பிறகு, ஜனநாதனும் ஒரு முழுமையான ஒரு கம்யூனிச படங்களை எடுத்துக்கொண்டிருந்தவர். அவர் கட்சியினுடைய உறுப்பினரும் கூட. இவர் கட்சியினுடைய உறுப்பினர் கிடையாது. அந்த போதாமை தெரியுதோ படத்தில், பரிச்சயம் என்பது இருக்குது. இல்லை, அது அவங்க வந்து அப்படியே நெரேஷனாக செய்யக்கூடாதுன்னு கூட நினச்சிருப்பாங்க. எல்லாத்தையுமே ஒரு நெரேட்டிவாக. ஏன் நான் பர்டிகுலராக கேட்குறேன் அப்படின்னா, இவர் ஒரு முழுமையான ஒரு கம்யூனிச தளத்தில் செயல்பட்ட ஒருத்தருடைய பொர்ட்ரேட்டை எடுக்கிறவர் முடிவாக என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஓட்டு அரசியலே இதற்கு தீர்வுன்னு ஒரு சொல்யூஷன் ஒன்று வைக்கிறார். அது கம்பல்ஷன் ஆஃப், அது யாரால திணிக்கப்பட்டிருக்கு அப்படின்றாங்கன்னா சென்சார் போர்டுனுடைய ப்ரெஷருன்றாங்க ஒரு பக்கம். அதை விடுங்க, அதெல்லாம் வருது, அது கடைசியாக வருது. அவர் அதுக்கு வந்தவர் புலவர், அதுக்கு வந்தார். கடைசியாக அவர் வந்து தமிழர் தேசிய முன்னணி நெடுமாறனோடு தான் அவர் இயங்கினார். புலவர் இயங்கினார். நான் புலவர் இறக்குறது வரை நான் புலவரை நேராக பார்த்தது கிடையாது. ஆனால் புலவருடைய ஒவ்வொரு அசைவுகளையும் நான் எம்எல் பார்ட்டியில் லிபரேஷன்லேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம், விமர்சனத்தோடு தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். தமிழரசன் மீது கூட எங்களுக்கு அந்த ரயில் விபத்து இருக்கு இல்லையா, அதுதான் கடுமையான எரிச்சலையும் அதிருப்தியையும் உருவாக்கின, அது பெரிய டிபேட்டை உருவாக்கிய விஷயம். பார்ட்டிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அது குறிப்பாக சேலம் சிறையில் அவரை யதார்த்தமாக நான் சந்திக்கிற வாய்ப்பு கிடச்சி எனக்கு, என்னோடய நண்பன் வரதராசன், நாங்கள் எல்லோரும் மனு தர்ம எரிப்பில் கைதாகி மதுரை சிறையில் இடமில்லாமல் சேலம் சிறையில் கொண்டு வைக்கிறாங்க. அவர் இப்போ இருக்க திராவிட விடுதலை கழக தலைவர் குளத்தூர் மணி அதே பிளாக்கில் எங்களோட இருக்கிறார். அங்கே ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பாறைக்கு அப்பால் இருக்கிற தமிழரசனோட பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்பு. அவர் எங்களை விசாரிக்கிறாரு, நாங்கள் அவரை விசாரிக்கிறோம். வெளியே போய் உங்களுக்கு ஏதாவது நாங்கள் உதவி செய்யணுமான்னு கேட்குறோம். நீங்கள் இப்போ செஞ்சிட்ருக்கிற காரியமே போதும், ரொம்ப பயனுள்ள காரியம். ஏன்னா மனதர்ம எரிப்பில் கைதாகிருக்கோம். ரொம்ப பாராட்டுறாரு. அந்த ஒரு சம்பவம் எனக்குள்ளே நிறைய திருப்பங்களை ஏற்படுத்துச்சு. திராவிடர் கழகத்திலிருந்து அதற்கு பிறகு நான் எம்எல்ஏ இயக்கத்திற்கு வந்ததற்கு முக்கிய காரணம் சேலம் சிறை வாழ்க்கை என்பது. 10 நாள் தான் தமிழரசனை சந்தித்தது, சிறையில் நிறைய செய்திகளை கேட்டுக்கிட்டது. நாங்கள் தங்கியிருந்த பிளாக் என்பது கம்யூனிஸ்டுகளை, தொழிலாளர்களை ஃபயரிங் பண்ணி சோரெல்லாம் ரத்தமான பிளாக். அது இப்படி நிறைய கதைகளை கேட்கும் பொழுது திராவிட, குறிப்பாக பெரியார் இயக்கத்தினுடைய போதாமை என்னை வெளியே கொண்டாந்துச்சு.
எனக்கு படத்துக்குள்ளே வரும்பொழுது உண்மையிலேயே விஜய் சேதுபதி ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பார் ஒரு விஷயத்தில். ஜனநாதனுடைய இழப்பை ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு கலைஞன் விஜய் சேதுபதி. ஜனநாதனுடைய அந்த இறுதி அஞ்சலி நிகழ்ச்சியில் கூட நான் இருந்தேன் அங்கே. அவர் தான் எல்லா விஷயங்களும் நின்று பார்த்துக்கிட்டார், விஜய் சேதுபதி தான் பார்த்துக்கிட்டாரு. அப்போ நான் என்னுடைய நண்பர் பழைய முன்னாள் எம்எல் தோழர் பாவல்னு விஜய் சேதுபதிகிட்ட பேசும்பொழுது இது என்னுடைய கடமைன்னார். நன்றின்னு நாங்கள் சொன்னோன்னே, இல்லை இது என்னோடய கடமை, ஏன்னா என்னை பாதி ஆக்குனவர் ஜனநாதன் தான்னார். புறம்போக்கு என்ற ஜனநாதன் இல்லாத ஒரு இழப்பை அவர் ஃபீல் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா, அது இப்போ வெற்றிமாறன்ட்ட ஃபுல்ஃபில் ஆகிருக்கும். இந்த கேரக்டரை பில்டப் பண்ணி கொடுத்ததும் இந்த கேரக்டர் அவர் செஞ்ச முறை இருக்குல்ல, அதுவாகவே மாறுவது என்பது இருக்குல்ல, அது படம் முழுக்க என்னால் விஜய் சேதுபதியை பார்க்க முடியல. அது விஜய் சேதுபதி மட்டும் இல்லை, தலைமைச் செயலராக நடித்த ராஜீவ் மேனன் உட்பட அது இவரெல்லாம் இவர் சீஃப் செக்ரட்டரி இல்லைன்னு சொன்னால் நம்ப மாட்டாங்க. ஆமாம் ஆமாம், அந்த மாதிரியான உடல் மொழியில் இருந்து அந்த உடல் மொழி பிராமணிக்கல் கேரக்டர், அது ஒரு பிராமணிக்கல் கேரக்டர் வேற ராஜீவ். அது இந்த இதில் சம்பந்தப்பட்ட எல்லா கேரக்டர்களுமே அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. ஆனாலும் அந்த சித்தாந்தத்தை சரியாக பேசுவதில் அந்த போதாமை ஒன்று இருக்கோ கொஞ்சம் அப்பப்போ இவரே தடுமாறு. ஏன்னா ஒரு நக்சலை பற்றிய படம் இது, நக்சல் பாதை தவறு, அழித்தொழிப்பு தவறுங்கிற வாதத்தை தொடர்ந்து பேசுகிறார், அந்த கேரக்டர் மூலமாக தொடர்ந்து பேசுகிறாரு. இப்போ அதனுடைய இறுதியாக அவர் வைக்கக்கூடிய அது சென்சார் மூலமாக அப்படி ஒரு ப்ரெஷர் கொடுத்தாங்க அப்படிங்கிறாங்க, அது இருந்துட்டு போகுது. ஆனால் அந்த கேரக்டரு ஒரு கட்டத்திலிருந்து வேணாங்கிற மாதிரியே வந்துக்கிட்டே இருக்கு. என்பதோட அழித்தொழிப்பு அரசியல் என்பது கைவிடப்படுது. சாரோடு முடிந்தது. சாரோடு இல்லை, சாரு இறப்பு என்பதெல்லாம் 76 முன்னாடி. பல்வேறு அமைப்புகள் அனிகிலேஷன் லைன் தவறு அப்படின்னா தங்களால் தாக்கு பிடிக்க முடியாமல் நாங்கள் வெகுஜன வழிக்கு போகிறோம்னு சொல்லிட்டு போன அமைப்புகள் ஏராளம். தொடர்ந்து அனிகிலேஷன் லைனை ஒன்லி ஃபார்ம்னு சொல்லுவாங்க. அதை அந்த ஒன்லி ஃபார்ம்லேருந்து நம்ம கூட்டமாக தாக்குவதுன்னு ஒரு செட்டு வெளியே போகிறாங்க. அப்புறம் போய் அவங்க 2 மணி உடஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்க. 80 வரையிலும் இந்த அழித்தொழிப்பு வழியை நடைமுறைப்படுத்தி வந்த அமைப்பு சிபிஐஎம்எல் லிபரேஷன். அவங்க தான் 80ல் கீழவெண்மணி கோபாலகிருஷ்ண நாயுடுவை கணக்கு தீர்ப்பது என்பதை அந்த அமைப்பு தான் செய்து, அதுவும் 80ல் செய்கிறாங்க. டிசம்பர் 25 வெண்மணி நாள். அதுக்கு முன்னாடியே ஒரு 12 நாளைக்கு முன்னாடியே வாய்ப்பு கிடைக்குது. ஒரு பகலில் சுற்றி விவசாய தொழிலாளிங்க வேடிக்கை பார்க்க கோபாலகிருஷ்ண நாயுடுவை போன ஸ்குவாடு வந்து காலி பண்ணுறாங்க. அங்கேயே தங்கி அங்கேயே உருவாக்கப்பட்ட ஸ்குவாடு. அது ஒரு நீண்ட நெடிய முயற்சி. அதை நீங்கள் கீழைத்தீ என்கிற ஒரு நாவலில் படித்தீங்கன்னா அந்த ஸ்குவாடு அதை கொஞ்சம் மேம்போக்காக அணுகியிருக்காரோன்னு எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. அந்த சம்பவத்தை இந்த படத்தில் அவர் மிக்ஸ் பண்ணுறாரு, எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணுறாரு. அனிகிலேஷனையும் தமிழர் விடுதலை படை ஆரம்பித்த தமிழரசன் அந்த அரசியலையும் கருப்பன் கேரக்டர்ன்றது தொடக்கத்தில் காட்டுற கருப்பன் கேரக்டர் ஃபியூடலுக்கு எதிராக, பண்ணையாருக்கு எதிராக. கருப்பன் என்ற பெயரை இவர் விஜய் சேதுபதி கருப்பன் என்ற பெருமாள்ங்கிற மாதிரி அந்த அளவுக்கு படம் நடுக டிராவல் கொண்டு வர்றார். இப்போ கருப்பன் கேரக்டர் அந்த அளவுக்கு கருப்பன் கேரக்டரும் சரி, கருப்பு சிவப்பு என்கிற செய்தியும் சரி இந்த படத்தில். நீங்கள் அந்த சுயமரியாதை திருமணம் நடக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா கரிஞ்சட்டை தோழர்கள் அந்த திருமணத்தில் நிற்கிறத நினைச்சிருப்பார். நீலக்காரர்களுக்கு வெற்றிமாறன் என்ன கான்செப்டில் இருக்கிறாருன்றது படத்தில் வெளிப்படுது. இயல்பாக மார்க்சியமும் தமிழ் மண்ணில் பெரியார் சிந்தனைகளும் இணைந்து பயணப்படணும் என்பதை படத்தில் அங்கங்கே தெளிக்கிறாருன்னு வச்சுங்களேன். அந்த சுயமரியாதை திருமணத்தில் தெளிக்கிறாரு. நான் கருப்பு சட்டை வாங்க போகிறேன்னு கருப்பன் சொல்லுவான். கொல்லப்படும் பொழுது கூட கருப்பு சட்டையோடு தான் கொல்லப்படுவான். அந்த காட்சியாக இருக்கலாம். சாதி ஒடுக்குமுறைக்கு எதிரான, பண்ணையாருக்கு எதிரான அந்த போராட்டம். பிந்தைய விஷயங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கருப்பு சிவப்புன்ற வார்த்தையாகவே பயன்படுத்துகிறாரு. வசனத்திலையும் கருப்பு கொடியும் சிவப்பு சட்டைக்காரங்களும் சேர்ந்ததுக்கு பிறகு சேர்ந்துதான் ஊர் கெட்டு போச்சுன்ற டயலாக்லாம் படம் வந்து ஒரு கான்செப்டாக ப்ரமோட் பண்ணுது இன்றைய தலைமுறைக்கு. அதில் பற்றாக்குறை இருக்கிறது,
அதில் செய்திகளை இணைக்கிறதுல கன்ஃபியூஷன்ஸ், குழப்பங்கள் இருக்கிறது. இதெல்லாம் தாண்டி இளந்தலைமுறைக்கு கடந்த காலங்களில் பணியாற்றிய, மக்களுக்காக பணியாற்றிய வேறு ஒரு லைஃப் ஸ்டைல், கம்யூனிஸ்ட் வே ஆஃப் லைஃப் அப்படின்னு ஒன்று இருக்குன்றது இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த படம் வந்து கொண்டு போகுது. வெறும் சிவப்பு கொடியை தூக்கிட்டு கோஷம் போட்டுக்கிட்டு அப்படி இல்லாமல், இது பெரும்பாலும் கோஷங்களை நீங்கள் அந்த தொழிலாளர் போராட்ட சமயத்தில் பார்க்கலாமே ஒழிய, மற்றது பூரா பயணம் தான். அந்த கேட்குற ரொம்ப கண்டெம்பரரி பாலிட்டிக்ஸ் ஒன்று கை வைப்பார், கவனிச்சிருப்பீங்க. நீ என்ன சாப்பிடணும், நீ என்ன ட்ரெஸ் பண்ணணும், நீ யாரை கும்பிடணும் என்பதை இன்னொருத்தர் சொன்னால் நீ ஏற்றுக்குவியா அப்படின்னு கேட்குறது இருக்குல்ல, அடி பிஜேபிக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய அடின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இப்படி ஒரு அடியை வேறு எந்த திரைப்படத்துலையும் பார்க்க முடியலன்ற. இல்லை, ஒரு இடத்துல வலதுசாரினா யார், இடதுசாரினாருன்னு விளக்கம் முற்படும் பொழுது இடதுசாரியை பற்றி பேசும்போது அனுமதிக்கப்படுற அந்த வசனம் வந்து வலதுசாரி ஆரம்பித்த உடனே அந்த சீன் கட்டாயிரும். அது கட்டாயிரும். ஆனால் இந்த டயலாக் அதில் இருக்குது. நீ என்ன சாப்பிடணும், நீ என்ன உடை உடுத்தணும், நீ என்ன செய்யணுன்றத இன்னொருத்தர் ஏற்றுக்கணும், இல்லை நான் தப்பு தான் அப்படின்னு சொல்ல வைக்கிறது இருக்குல்ல, அந்த பகுதி என்பது நடப்பு அரசியலில் பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக அந்த பண்பாட்டுக்கு எதிரான உண்மைய வரலாற்று நிகழ்வுகளை நடப்பு அரசியலோடு இணைச்சிருக்காரு. வெறும் புலவர் பெருமாளோடு நிறுத்திக்கல, அவர் மிக அருமையாக கொண்டு வராரு. அந்த ரயில் வெடிகுண்டு விஷயத்தில் இன்னொரு பக்கத்தை அவர் வெளியே சொல்கிறது இருக்குல்ல, விளக்கி சொல்கிறது இருக்குல்ல, அது டீயே பண்ண தப்புன்னு தொடங்குவாள், இல்லை நான் பண்ண தப்புன்னுவார். அந்த சம்பவத்தை டீனா தமிழரசன் தான் சொல்கிறாரு, நான் பண்ண தப்புன்னு சொல்லுவார். அது உண்மையிலேயே அவங்க வந்து ரயிலுக்கு ஸ்டேஷன் மாஸ்டருக்கு சொல்லி ஸ்டேஷன் மாஸ்டர் முயற்சி பண்ணி ஹையஸ்ட் லெவலுக்கு போய் ரயில் அவங்க அனுமதித்த சம்பவம்ன்றது இருக்குல்ல. அப்போ தோழர்களும் இறங்கிய அந்த முதல் சீன்லேயே தெரியும், ரயில்வே கோச்சு ஆட்களெல்லாம் எடுக்கும் பொழுது தோழர்னு கூப்பிட்டுக்குவாங்க ஒருத்தர். என்னோட ஆளுங்களை காப்பாற்றுற இடத்துல தோழர்னு கூப்பிட்டுக்கிறாங்களே அப்படின்னா அவங்களும் அதில் இன்வால்வ் ஆகி தான் செய்கிறாங்க. ஆமாம். அப்போ அதை திட்டமிட்டு ரயிலை கவுக்கிற நோக்கில் ரயில்வே பாலத்தை உடைக்கிறது நோக்கம் அவங்களுக்கு அப்படின்றத இந்த காட்சி வெளிப்படுத்துகிறது. மிக கடந்த காலங்களில் சிரமப்பட்டு புரிய வைக்க வேண்டிய ஒரு காட்சியை இந்த படம், அது விடுதலை 1 தொடங்குகிற காட்சியே அதுதான். விடுதலை 1 அதை பற்றி அவர் பேசவே இல்லை. தொடங்குகிற காட்சி அதுதான், ரயில்வே வெடிகுண்டு தான். ஆனால் 2வது விடுதலை 2ல் அது என்ன இன்னொரு வெர்ஷன் இருக்குது, உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் இதுவரை கேள்விப்பட்டிருப்பீங்க, உண்மையை நாட மாட்டீங்கன்னு சொல்லிட்டு மிக விழாவரியாக கேஷுவலாக சொல்லுவாங்க. இது உண்மையிலேயே புரட்சியாளர்களுக்கு போராடுறவங்களுக்கு வெற்றிமாறன் பண்ணியிருக்கிற ஒரு மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன். இதை ஒரு மாதிரி டாக்குமா ஃபிலிம் தான். கம்யூனிஸ்டுகள் எடுக்க வேண்டிய படம். ஆமாம், இது எடுக்க தவறிய படம் உண்மையிலேயே நிறைய இருக்கு. அரந்தை நாராயண ஒரு படம் எடுத்தார் தொடக்கத்தில், நான் பார்த்துருக்கேன். கதைகள்லாம் நிறைய நான் பார்த்துருக்கேன். ஜெயகாந்தன் சில படங்கள் பண்ணார், அவருடைய கதைகளை பண்ணார். தெலுங்கிலிருந்து அதிகமாக ப்ரோ கம்யூனிஸ்ட், ப்ரோ எம்எல், நக்சல்பாரி அரசியல் படங்கள் நிறைய வந்திருக்கு. ஸ்ரீதராஜனுடைய கன்சி வந்தால் மன்சிவக்கம் இருக்குல்ல, ஸ்ரீதராஜன் 80ல் மதுரை சிந்தாமணி தேட்டரில் 3 நாள் ஓடின படம். அது 3 நாள் ஓடின படத்தை நான் 2 முறை பார்த்துட்டேன். எஸ்.ஏ. சந்திரசேகரனுடைய ஆரம்ப கால படங்கள். அது 80 ஸ்ரீதராஜன் கன்சி வந்தால் மன்சிவக்கம் கண்ணிலே ஓடிக்கிட்டு இருக்கோம். ஒருத்தரே இழுத்துட்டு போகிறேன் 2வது படத்தை பார்க்குறதுக்கு. அது வெண்மணியினுடைய சப்ஜெக்டை எடுத்தது. கடைசியாக அதுவும் கன்க்ளூஷன் பார்த்திங்கன்னா கோரமாக இருக்கும். ரியாலிட்டி இல்லை அதில். ரியாலிட்டி அவனை கொல்றது என்பது அந்த பொண்ணு வஞ்சகமாக கொல்ற மாதிரி காட்டுவாங்க. ஆனால் உண்மையிலே நடந்தது அப்படின்றத இதில் இந்த பண்ணையார் கொல்லப்படுற காட்சி இருக்கு இல்லையா, அதை ஒப்பிட்டுக்கலாம், பெரும்பாலும் ஒப்பிட்டுக்கலாம். இன்னொரு கேள்வி, சரி கம்யூனிஸ்டுகள் எடுக்க வேண்டிய படம் எடுக்க தவறிய படத்தை வந்து வெற்றிமாறன் எடுத்திருக்கிறாரு. ஆனால் கம்யூனிஸ்டுகளுடைய பதிவுகள் அப்படி சொல்லலையே. அவங்க வெற்றிமாறனிடம் கம்யூனிசம் கற்றுக்க வேண்டிய துர்ப்பாக்கிய நிலைமையா அப்படின்னு ஒருத்தர் பதிவு போறாரு. மைசூர் போண்டா மைசூரை தேட வேணான்னு போடுறாரு. ஏன் என்ன போதாம இருக்குன்னு அதான் கேட்குறேன். நீங்கள் அப்படியே இப்போ யூடியூப்குள்ளே போங்க, மகேந்திரன் பேசியிருக்கதை பாருங்கள். அந்த படம் குறித்து மகேந்திரன் பேசியிருக்கதை கேளுங்க.
இடதுசாரிகள் அவரும் ஒருத்தர் தான். மார்க்சிஸ்ட் கட்சியிலிருந்து வெளியேறது தான் எம்எல் பாட்டியினுடைய அந்த காட்சியவே அதில் வச்சுருக்காங்க. ஆமாம், இல்லத்தோழர் அப்படின்னு அவர்கிட்ட பேசிட்டு பெருமாள் வந்து வெளியேறது இருக்குல்ல, அமைப்பை விட்டு வெளியேறதுன்ற விஷயம் இருக்குல்ல, இந்த அளவுக்கு காட்சி வச்சுருக்கும்போது செல்வாக்கு எப்படி பிடிக்கும்? சிபிஎம் தன்னுடைய அமைப்பே உன்னதமான அமைப்புன்னு இன்னும் நம்பிட்டு இருக்கக்கூடிய ஒரு தோழர், நல்ல தோழர், மத்திய சேனையினுடைய செயலாளர். அவர் தெரியும் எனக்கு, ஃபிட்னஸ் படத்தில் கூட நடித்தார் அவர். அவருக்கு இந்த படம் உடன்பாடு இல்லை. நீல ப்ரொடக்ஷனுக்குள்ளே போய் கம்யூனிஸ்ட்னு சொன்னால் என்னென்னு அவங்களோட சண்டை போட தெரியும். அவன் கம்யூனிஸ்டா அப்படின்னு கேள்வி கேட்கும்போது அந்த பொண்ணு நான் அம்பேத்கரிஸ்ன்னு சொன்னால் அதை ஏதோ ஒரு பெரிய அவமானமாக கருது. அதெல்லாம் அங்கேயே அதே மேடையில் கடுமையாக பேசியிருக்கேன். நம்ம அதெல்லாம் புரிஞ்சுக்க முடியுது, வரவேற்க முடியுது. இவங்க வந்து இந்த படத்தில் என்ன பாசிட்டிவாக நீ எடுத்துக்கணும், நீ மாறுபடுற விஷயங்களை பதிவு பண்ணலாம், விமர்சிக்கவே கூடாதுன்னு சொல்லலாம். இப்போ குருதி புனலை விமர்சிச்சாங்கன்னா நம்ம ஒத்துக்கலாம், அது வேற. கோ படத்தை விமர்சிச்சாங்கன்னா நம்ம ஒத்துக்கலாம், இது பண்ணலாம். இது கம்யூனிசத்தை தூக்கி பிடிக்க ஒரு கான்செப்ட்லாம் ஒருவேளை அது ஒரு வசனம் இருக்கு இல்லையா, கோட்பாட்டு ரீதியாக தத்துவத்தை அரசியலை புரிந்து கொள்ளாத தலைமைகளை உருவாக்குனீங்கன்னு சொன்னால் அது வந்து பயன்படாது. அது கம்யூனிஸ்டுகளுக்கும் பொருந்தும், எல்லாத்துக்குமே பொருந்தும். பொலிட்டிசைஸ் பண்ணாத இல்லை இப்படி வச்சுக்கலாமா, எங்களவா மட்டும்தான் கம்யூனிசம் பேசணும், மற்றவா பேசினா நாங்கள் சண்டைக்கு வருவோம். இல்லை, வெறும் பொருளாதார அரசியல் கம்யூனிசம் ஆகாது. ரொம்ப அது ஒரு சயின்ஸ், என்ன சொல்லுவோம், அது விரிவாக பேச வேண்டிய ஒரு சயின்ஸ். நான் பேச ஆரம்பித்தேன்னா அப்புறம் நான் வெற்றிமாறன் ஆகிடுவேன். அதுதான் இந்த படத்தில் இல்லை. வெற்றிமாறன் இந்த 2 ஆண்டுகளாக இந்த படத்தை இழுத்து இது பண்ணதுக்கு இடையில அவரே இதை எந்த திசையில் கொண்டு போகிறதுங்கிற குழப்பத்தில் இருந்து அந்த குழப்பத்தை அப்படியே பார்வையாளர்களுக்கு கடத்தியிருக்காரோ அப்படின்னு எனக்கு தோணுது. என்ன அப்படின்னா, இது முழுக்க விஜய் சேதுபதி சொல்வதாக நிறைய படம் வருது. ஆனால் இந்த படம் வந்து சூரி எழுதுகிற லெட்ரு, சூரி சொல்கிற கதை. அம்மாக்கு ஆமாம், அப்படி தான் முடிக்கிறாரு. இந்த படத்தை முடிக்கிறதும் கூட அப்படி தான் முடிக்கிறாரு. படத்தை தொடங்கிய பொழுதுமே சூரி கடிதம் எழுதுவதாக சூரி சொல்கிற கதையாக தான் வருது. எப்போ இது விஜய் சேதுபதி சொல்கிற கதையாக மாறுச்சு அப்படிங்கிற ஒரு குழப்பம் ஒன்று இருக்குது. அது அவரை தூக்கி ஜீப்பில் கூட்டிகிட்டு போகும்போது அவர் சொல்கிறதா அப்படியே கேட்குறதா, டிரைவராக உட்காந்து இவர் கேட்குறதா மாறுறது. அதான் இல்லை, அவங்க பேசியிருப்பாங்க. ஒருவேளை விடுதலை 1 சூரியை கதாநாயகனாக்கி கேமியோ ரோல் பண்ணி விஜய் சேதுபதி கேமியோ ரோல் பண்ணி தூக்கி நிறுத்துவதாக, 2ஆம் பாகத்தில் இவங்க தான் ஒரிஜினல் ஹீரோயின், அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கலாம் சூரிக்கும் விஜய் சேதுபதிக்கும் நடுவில். ஆனால் பார்வையாளர்கள் பார்ட் 2ன்னு எதிர்பார்க்கும் பொழுது அந்த ஒரு இதோட எதிர்பார்ப்பான் இல்லையா, சினிமோட்டோகிராஃபி நம்ம அந்த ஒரு வடிவத்துக்குள்ளார வந்துட்டோம். இல்லை, அவர் ஸ்கிரிப்டை பொறுத்தளவு நான் தான் சொன்னேன், கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸினுடைய ஹிஸ்ட்ரியை நேரேட் பண்ணுறது அவருடைய வேலை இல்லை. அங்கங்கே பல வழிகள் உருவாயிருக்கு. கம்யூனிஸ்டில் ட்ரேட் யூனியன் கட்டுற வழி இருக்குது, அனிகிலேஷன் வழி இருக்குது, தமிழர் விடுதலை படை குண்டு வைக்கிற வழி இருக்குது. அதை விமர்சனபூர்வமாக பார்த்துட்டு வெகுஜன வழிக்கு வந்த அரசியல், வெகுஜன வழிக்கு வந்ததெல்லாம் புரட்சிகரமான அரசியல் கிடையாது. இவர் வெகுஜன வழிக்கு வருது. இப்படி பல இடங்களில் அதில் அவர் காட்டுறாரு வழியாக. இதை எப்படிலாம் மாறுறாங்கன்னு நேரேட் பண்ணுறதுன்னா அது கம்யூனிஸ்ட் ஹிஸ்ட்ரி எழுதுறவனால தான் முடியும். அதை முயற்சி பண்ணிட்டாருங்கிறது அவர் மிக்ஸ் பண்ணுறாரு. பல இடங்களில் அதை மிக்ஸ் பண்ணி ஷேடு காட்டுறாரு வழிய. அது ஒரு மாதிரி துண்டா நிற்கிது, துண்டாக தான் நிற்கிது, துண்டா நிற்கிது பண்ணியிருக்கு. டிஏ கூட தமிழரசனில் கூட ஒரு துணை பாத்திரம் மாதிரி இதில் காட்டியிருப்பாங்க. தமிழரசனுடைய பாத்திரம் என்பது ரொம்ப, ஆனால் எல்லா ஃபீல்டுலேயும் முன்னாடி நிற்கிறது தமிழரசனில் தான் காட்டுறாங்க அவங்க. இல்லை, அது ஒரே ஒரு இடத்துல தொடுறாரு. பெருமாள் வாத்தியார் என்னை உற்று அப்படின்னு சொல்லும் பொழுது தமிழரசன் பேசுவதாக வருகின்ற டயலாக்கெல்லாம் கொஞ்சம் தமிழரசன் பொறுப்பில் தான் இது இருக்குது. இவர் வந்து வெறுமனே அந்த கருத்தியலாளராக ஆலோசனை சொல்வதாக அந்த மாதிரி இருந்திருக்கிறார் அப்படிங்கிறத லைட்டாக டச். தமிழர் விடுதலை படை இதில் மக்கள் படைன்னு சொல்கிறாங்க. தமிழர் விடுதலை படையினுடைய மையமான பொறுப்பாளர் தமிழரசன் தான். நான் மறுபடியும் எதுன்னு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, மக்களுக்காக உருவான ஒரு சித்தாந்தம், மக்களின் சித்தாந்தம், மக்களை பற்றி கொண்டு மக்களோடு நிற்கக்கூடிய ஒரு சித்தாந்தம். மக்கள் உட்கார்ந்து பார்க்குற மாதிரில நீங்கள் ஒரு படம் எடுக்கணும், வெறுமனே பாடமாக எடுத்து வச்சுருக்கீங்களே அப்படிங்கிறத நான் சொல்லலை. வழக்கமாக மிக அருமையாக படம் எடுக்கிற ஆள் வெற்றிமாறன்.
அதான் நான் சொன்னேன், விசாரணை கொடுத்த அனுபவம் என்பது வேற. இல்லை, விடுதலை ஒன்று கூட அந்த விடுதலை ஒன்று வேற. ஒரு தளத்தில் பார்க்கும் பொழுது ஒரு அதுக்காக தான் இதில் வந்து உங்களுக்கு மஞ்சு வாரியர் கேரக்டர் இருக்குது, காதல் பகுதி இருக்குது. அவர் வந்து அதை கொண்டு வர்றதுக்கு தான் அவர் முயற்சி பண்ணுறாரு. மஞ்சு வாரியர் கேரக்டர் பணக்காரங்கள்ல இருந்தும் கூட கம்யூனிஸ்டுகள், கம்யூனிஸ்ட் ஆதரவாளர்கள் உருவாவாங்க, மேல்தட்டிலேருந்து உருவாவாங்க, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பிறரும் வருவாங்கன்றதுக்கான ஒரு அடையாளமாக மஞ்சு வாரியருடைய கேரக்டரை முன்வைக்கிறாங்க. அது ரொம்ப இயல்பாக தான் வீட்டுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு. எனக்கு அந்த கேரக்டர் பார்த்தோன்னே தஞ்சை பகுதியில் மணியம்மைன்னு ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க தொடக்க காலத்தில் இதே மாதிரி தான் வேஷ்டி கட்டிக்கிட்டு பயணப்படுவாங்க. அதை அடையாளப்படுத்த அவர் முயற்சி பண்ணியிருக்கார் நடமாட்டத்தில். அந்த கேரக்டர் பேசுகிற விஷயங்கள் சும்மா செயற்கையாக இருக்குன்னு நிறைய பேர் எழுதுகிறாங்க. அது இயல்பாக கதையோடத்தோடு இருக்குது. அது ஒன்றும் இல்லை, அந்த மன்னன் படத்தில் ஆலை முதலாளியின் மகளை தொழிலாளி திருமணம் செய்து கொள்வது, அதை பார்த்துட்டு இதை பார்க்கும் பொழுது கொஞ்சம் சினிமாட்டிக்காக தெரியும். ஆனால் நிறைய பேர் வந்திருக்காங்க. இல்லை, மஞ்சு வாரியார் கேரக்டர் மூலமாக அவர் பேசிய பெண்ணியம், ஆமாம், வெற்றிமாறன் முன்வைத்த பெண்ணியம், இந்த முடியை கத்தரிப்பது உட்பட அது அவர் பேசிய ஒரு முக்கியமான செய்தி. அது ஒரு செய்தி. அதே மாதிரி அவங்களையும் ஒரு ஆளுமையாக தான் காட்டுறாரு படத்தில். நீங்கள் சொன்ன மாதிரி திராவிடம் அந்த அடையாளமாக அந்த சுயமரியாதை திருமணத்தை உறுதிமொழி எடுத்துக்கிறது, அதெல்லாம் ஒவ்வொரு கேரக்டரும் அதன் மூலமாக நல்லா இருந்துச்சு. ஒரு பெரிய வகுப்பை எடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறது தான் இது. அப்படியே இந்த கருப்பன் கேரக்டர் தம்பி கென் அவரை பற்றி பேசியிருக்கேன். நல்லா பண்ணியிருக்கான், நல்லா வளர்ந்துருக்கான். கருணாஸ் இப்போ ஃபீல்டில் காணாம். ஆனால் இந்த பையன் அசுரனில் வந்த இந்த பையன் இப்போ ரொம்ப எஃபெக்டிவாகவும் தன்னுடைய வளர்ச்சியை வந்து இந்த படத்தில் வெளிப்படுத்தியிருக்கான். உண்மையிலேயே ஒரு காதல் கிளத்தியை கூட்டிகிட்டு வெளியே போகிற அந்த கேரக்டர் அது மனைவின்னு தான் காமிக்கிறாங்க. ஆமாம், என்னுடைய பண்ணையடிமைகளில் ஒருத்தன் என்னை எதிர்த்து நிற்கிறதா என்கிற அந்த கோபம் இருக்கு இல்லையா, பண்ணையார் காட்டுற கோபம், அதற்கு எதிராக ஒரு உக்கிரமான எதிராளியாக அவன் வந்து நிற்கிறான். உண்மையிலே நல்ல நடிப்பை முன்னாடி கொடுத்துருக்கான். படம் முழுவதும் அந்த பெயர் வந்து அவனை நினைவூட்டிக்கிட்டே இருக்குது. கருப்பன்னு இவருடைய புனை பெயரை கருப்பன் தான் வச்சுக்கிறாரு. பெருமாள் சொல்லி வேற பேர் சொல்லணும்னு வரும்போது இவர் பேர் கேட்கும்போது கருப்பன் தான் சொல்கிறார். அந்த அளவுக்கு வந்து அவன் ஒரு தாக்கத்தை உருவாக்குறான். இவரே ஒரு வாத்தியார், ஸ்கூல் வாத்தியார் தான். இவரை அந்த பிரச்சனைக்குள்ளே இழுத்து விடுறது என்பது கருப்பனுடைய கேரக்டர் தான். அந்த ஒடுக்குமுறை, பண்ணையாருடைய சாதி ஒடுக்குமுறைக்கு எதிரான அந்த குரலும் அவங்க சந்திக்கிற அந்த சாணிப்பால் சவுக்கடி தாக்குதலும் இருக்கு இல்லையா, இன்றைய தலைமுறை தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். தஞ்சாவூரில் சாணிப்பால் சவுக்கடின்னு ஒன்று இருந்துச்சு. அவன் ஈஸியாக கட்டி வச்சு ஒவ்வொரு பண்ணையாரும் தான் வீட்டுக்கு முன்னாடி சவுக்கால் அடிப்பான். இப்படிலாம் இருந்தது கடந்த நூற்றாண்டில் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது, 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டியவர்கள். வட்டாக்குடி இரணியனில் நம்ம பார்க்கலாம். வாண்டையார்களும் மூப்பனார்களும் அப்படி தான் இருந்தாங்க. வட்டாக்குடி இரணியன் படம் பார்த்தோம்னா முரளி நடித்த படம். அது மிக அருமையாக பண்ணை அடிமைகளுக்காக வட்டாக்குடி இரணியன் போராடக்கூடிய அந்த காட்சிகளும், அவர் எப்படி இறந்து போனார், ஏகாதிபத்திய எதிர்ப்பில் வந்த ஆள் அப்படின்றதெல்லாம் காட்டும் வாட்டாக்குடி இரணியன் படம். பார்க்க வேண்டிய படம் உண்மையிலேயே. எனக்கு செய்திகளை இப்போ ஓடிக்கிட்டே இருக்கும்போது சவுக்கால் அடிக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வாட்டாக்குடி இரணியன் படம் ஞாபகம் வந்துச்சு. அதில் ரகுவரன் தான் பண்ணையார், முரளி முட்டி நிற்பாருன்னு வச்சுங்களேன். இதெல்லாம் அடுத்த வச்சுக்கோ. வாட்டாக்குடி இரணியன்லாம் இதில் இதுக்குள்ளே வந்தோம்னு சொன்னால் இந்த ஒடுக்குமுறைக்கு எதிரான கேரக்டர், அருமையான கேரக்டர் கென்னனுடைய கேரக்டர். ஒரு நல்ல யூத்து தமிழ் ஃபீல்டுக்குள்ளே கொண்டு வந்து இன்னும் மேலும் நிறுத்தப்பட்டிருக்கிற அந்த காட்சியை வந்து பார்க்க முடியுது. இதையும் சேர்த்து சொல்லுங்கள். ஜாதி கட்சி தலைவராக தன்னை அடையாளம் காட்டிக்கொள்ளும் கருணாசின் மகனை வைத்து சாதி ஒழிப்பு பேச வைத்து, அதான் வேடிக்கையான விஷயம். உண்மையிலேயே சாதிக்காக நான் நிற்கிறேன் அப்படின்னு காட்டுறாரு. பல இடங்களில் அவர் இப்போ பிறல்றார். கருணாசனுடைய கேரக்டரில் நிறைய இடங்களில் வந்து அவர் வந்து தன் சாதிக்காக நிற்கிறேன்னு சொல்லிவிட்டு மற்ற விஷயங்கள்லையும் அவர் ஈல்டாகிறார். ஒரு சாதி சங்கத்துக்கு போனால் எதுக்கெல்லாம் தலையை கொடுக்கணுமோ தலையை கொடுத்து தான் ஆகணும். ஆனால்
கருணாசனுடைய பையனை வச்சு அந்த படமும் அதுதானே, அசுரன் அதுதானே. மெனக்கெட்டு அது பண்ண அதுவும் சாதி ஒடுக்குமுறைக்கு எதிரான படம் தான். அந்த கேரக்டரே அவன் தான். அதே கேரக்டருடைய கண்டினியூட்டியாக இருக்கிறது இருக்கு. ஆண்ட பரம்பரையின் பெருமையை உடைத்தெறிவது அருமையான கென் கருணாஸை வைத்து கென்னை வச்சு எடுத்திருக்கிறது ரொம்ப அருமையான விஷயம் உண்மையிலேயே. பாடல் ஓரளவு அவர் இன்னும் கூட கொஞ்சம் இளையராஜா மெனக்கெட்டுருக்கலாமோ, இல்லை இளையராஜாவை மெனக்கடை வச்சிருக்கலாமோ. இல்லை, இவங்க பாடலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவே இல்லை. பிஜிஎம் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கிறாங்க. பிஜிஎம்ஐ உண்மையிலேயே இளையராஜா இல்லாமல் நம்ம கற்பனை செய்து கூட ஒரு மாதிரி டம்முன்னு சவுண்டு இல்லாமல் பார்க்க முடியுது, நல்லா பார்க்க முடியுது. படம் வந்து நல்ல படம். பாடல்ல கான்சன்ட்ரேட் திருப்பி அதே 2 பாட்டு அப்படியே போட்டு தப்பிச்சுக்கிட்டாரு. அதே டியூன்ன்றீங்களா? அதே பாட்டு தான் அது. உண்மையிலேயே ஒளிப்பதிவும் பின்னணி இசையும் இந்த படத்தினுடைய உயிர் நாடியாக இருக்குது. கடைசி வரையிலும் கூட உயிர் நாடியாக இருக்குது. அது உட்கார வைக்குது, ஆடியன்ஸாக உட்கார வைக்குது. உரையாடல்கள் வரும்பொழுது இயல்பாகவே பார்த்திங்கன்னா தனக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு பிலாசபி பாலிட்டிக்ஸ் உரையாடலாக இருக்கும் பொழுது கொஞ்சம் அயற்சியை தரதான் செய்யும். அதை நறுக்கி வேறு மாதிரி செய்யணும். ஆனால் ஒரு ஹிஸ்ட்ரியை சொல்லும் பொழுது வேறு வழி இல்லை, தவிர்க்க முடியாது. நீங்கள் வரலாறை சொல்லும்போது காட்சிப்படுத்தணும். இல்லை, அதுதான் குருதி புனல் மாதிரியாக மாதிரியாக படங்கள் இங்கே இருக்குது, ஆல்ரெடி இருக்கும் பொழுது இப்படி ஒரு படம் இருக்கிறதுல ஒன்றும் தவறு ஒன்றும் கிடையாது. இப்படி ஒன்று இருந்துட்டு போகுது அப்படிங்கிறது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா விடுதலை 2 வந்து கொண்டாடப்பட வேண்டிய படம். சிபிஎம் தோழர்கள் கம்யூனிஸ்டுகள் இருக்கிறாங்கன்னு சொல்லாதீங்க. நான் கொண்டாடப்பட வேண்டிய படம்னு சொல்கிறேன். நான் மார்க்சிய லெனின் அமைப்பில் இருந்தவன், இன்றைக்கும் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினராக நான் இருக்கிறவன். சி மகேந்திரனுடைய வீடியோவை இன்னைக்கு காலையில் தான் பார்த்தேன். ஆஸ்திரேலியாவிலேருந்து அவர் போட்டிருக்கார். இந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டேன். என் மருமகன் என்னை கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் காரில் கூட்டிகிட்டு போய் தேட்டரில் என்னை பார்க்க வச்சுட்டு வந்தார். வந்ததுலேருந்து என்னால் விடுபட முடியலை. அவரும் இதே விஷயங்களை சொல்கிறார். என்னால் இந்த கேரக்டரில் நிறைய கம்யூனிஸ்டுகளை பார்க்க முடியுதுன்றார். கம்யூனிஸ்டுகளுடைய வே ஆஃப் லைஃப், கம்யூனிஸ்டுடைய இழப்பு, அர்ப்பணிப்பு, அவங்களுடைய வாழ்க்கை முறை, இது அனைத்தையும் அந்த படம் வந்து காட்டுது. இறுதியாக இதையும் சொல்லி முடிச்சிருங்க. இந்த அரச பயங்கரவாதம், பியூரோக்ரசி பயங்கரவாதத்தை இதைவிட வேறு எந்த படமும் இவ்வளவு நறுக்காக தெளிவாக காட்டியதில்லை அப்படிங்கிறத சொல்ல ரொம்ப விழாவரியாக டீப்பாக. நான் அதான் சொன்னேன், விசாரணையுடைய தொடர்ச்சின்னு சொல்கிறேன். ஒரு காவல்துறைக்குள்ள என்னெல்லாம் கான்ஃப்ளிக்ஸ் வரும், எப்படிலாம் கையாளுவாங்க, எப்படிலாம் ஆட்களை பலி கொடுப்பாங்க என்பதை நீங்கள் விசாரணையில் பார்க்கலாம். இது வந்து நம்ம விடுதலை 1 பார்த்தீங்கன்னா எப்படி வந்து கீழ்த்தரமாக கடைநிலை ஊழியராக காவல்துறையில் இருக்கிறவனை கையாள்வாங்கன்னு. அது டிபார்ட்மெண்ட்டுக்கு உள்ளார அது இது எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் மாதிரி ஒரு சீஃப் செக்ரட்டரி ஒரு மினிஸ்டரை எப்படி கையாளுறாரு. இப்போ ரெண்டையுமே அது நீ ஒரு குறிப்பிட்ட காட்சியில் பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கே நடக்கிறத காட்டுவாங்க, இங்கே நடக்கிறத காட்டுவாங்க, மாறி 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 காட்டுவாங்க. அவங்களுக்கு பியூரோக்ரஸியை பொறுத்தளவு அவனுக்கு வர்ற ஃபண்டு வரணும். நீ ஒருத்தனை காலி என்கவுண்டர் பண்ணணும்னா கூட என்னைக்கு பண்ணணும், ஃபண்டை வாங்கிட்டு பண்ணுவோமா, ஃபண்டு வாங்குறதுக்கு முன்னாடி பண்ணுவோமா, கைது பண்ணிட்டோம்னு செய்தியை நம்ம வெளியே சொல்கிறோம், அதுக்குள்ளே அவன் எஸ்கேப் ஆகிடுறான் அப்படின்னா ஐயோ எப்படி நம்ம சமாளிக்க போகிறோம். சரி மறுபடியும் பிடிச்சிட்டியா, சரி ஓகே அவன் தப்பிச்சா நாங்கள் சுட்டுவிட்டோம் அப்படின்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு. ஹையர் லெவல் பியூரோக்ரஸி சட்டம் ஒழுங்கு என்பதை தன் இஷ்டப்படி எப்படி கையாளும் என்பது இருக்குல்ல, அது ஐயோ இதுக்கு ஒரு துணிச்சல் வேணுங்க. அது வந்து அமுதன் கேரக்டர் வரையும் தொடருது. அதுக்கு ஒரு துணிச்சல் வேணும். வெற்றிமாறனுக்கு இந்த துணிச்சல் எங்கேருந்து வந்துச்சுன்னு எனக்கு தெரியலை உண்மையிலேயே. காவல்துறைக்குள்ளே புகுந்து காவல்துறையினுடைய ஹைரார்க்கியையும் காவல்துறைக்கும் பியூரோக்ரஸியினுடைய ஹையர் லெவல் இருக்குல்ல, அது தானாக்காரன்ல அதேதான் தமிழ் பேசியிருப்பார். கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹையர் லெவல் ஆஃபீஸர்ஸ் எப்படி இருப்பாங்க, அவங்களுக்கும் மினிஸ்ட்ரிக்கு என்ன மாதிரியான உறவு இருக்கும், லிங்க்ஸ் இருக்கும், எப்படி இருப்பாங்க, ரொம்ப துல்லியமாக உள்ளுக்குள்ளே போய் நுணுக்கமாக அந்த செய்திகளை வெளியே கொண்டு வருவது என்பது இதை கம்யூனிஸ்டுகள் கொண்டாடாமல் வேறு யார் கொண்டாடுறதுன்னு எனக்கு தெரியலை. கொண்டாட தயாராக இல்லைன்னா நீ ஒரு டைப் ஆஃப் கம்யூனிஸ்ட் பார்ட்டி நடத்திக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம், அவ்வளோதான். இது அணிகலேஷன் விமர்சனமாக பார்த்து வெகுஜன வழிக்கு வந்த
ஆட்கள். நான்லாம் வெகுஜன வழிக்கு அந்த கட்சி வந்த பொழுது நான் பார்ட்டிக்குள்ளே வந்தேன். சரி, இது கம்யூனிஸ்டுகள் மேலே இருக்கக்கூடிய விமர்சனம் அது தெரியும் நமக்கு. ஏற்கனவே ஒரு இந்த குற்றச்சாட்டு எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியாது. ஆனால் துன்புறுத்தக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு ஒன்று. நிறைய எம்எல் தோழர்களை காட்டி கொடுத்தவர்கள், அடையாளம் சொன்னவர்களே வந்துட்டு கம்யூனிசம் தொடர்பில் இருந்தவர்கள்னு ஒரு குற்றச்சாட்டு இல்லை, ஏற்கனவே சிபிஎம் தான், சிபிஐ இல்லை. சிபிஐ நிறைய அடைக்கலம் கொடுத்தாங்க, அப்பையும் சொல்கிறேன். இருந்தது. சிபிஐ அடைக்கலம் கொடுத்தாங்க. சிபிஎம் ஏன்னாங்க அங்கேருந்து பிளவான கட்சின்றதுனால காட்டி கொடுத்தவங்களாம் நிறைய. அதனால் அவங்க அதை புரிஞ்சிக்க முடியுது. சரி, நான் தான் பெருமாள் வாத்தியார்னு சீமான் அறிவிச்சாரு. அது உண்மையிலே சீமான் தான் பெருமாள் வாத்தியாரா? இந்த பெருமாள் வாத்தியாராக காட்டப்பட்டிருக்கின்ற இந்த கேரக்டர் சீமானோடு பெருமாள் வாத்தியார் பொருந்துகிறதா? சீமானுக்கு என்ன சம்பந்தம்? இல்லை, அவர் மேடையில் அறிவிச்சார். என் கதை இது, நான் தான் பெருமாள். 2009 தமிழ்நாட்டினுடைய அரசியலுக்குள்ளே வந்த சீமானுக்கும் கிட்டத்தட்ட 75லேருந்து 69லேருந்து எம்எல் பார்ட்டி, 67 அனிகலேஷன் லைனு, 67 தான் அனிகலேஷன் முடிவெடுக்கிறாங்க, 69 எம்எல் பார்ட்டி உருவாகுது. சாரு மஜும்தார் காவல் நிலையத்தில் வச்சு கொல்லப்படுறார். பார்ப்பனர் சாரு மஜும்தார் காவல் நிலையத்தில் வச்சு கொல்லப்படுறார். பாடியை கல்கத்தா நகரத்தில் பாடியை கொண்டு போய் வச்சு எரிக்கிறாங்க. 7 வயசு பையன் சாரு மஜும்தாருடைய மகன், அவன் கையில் ஒரு தீப்பந்தத்தை கொடுத்து தீ வையின்றாங்க. இன்றைக்கி அவர் சிலிகுரி மாவட்டத்தினுடைய செயலாளராக அதே லிபரேஷன் பார்ட்டியில் அவர் இப்போ வேலை செய்கிறார், சாரு மஜும்தாருடைய பையன். அந்த கண்டினியூட்டி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வேறு. அதுக்கும் சீமானுக்கு என்ன தொடர்பு? தரையில் பேசுவதைத்தான் தம்பி திரையில் பேசுகிறார், நான் கிளைம் பண்ணுறார். இவர் தரையில் பேசுவது தான். இவர் அடிக்கிற கூத்து என்பது வேற. பெருமாள் வாத்தியார்னு சொல்லக்கூடிய புலவர் இப்படிலாம் கூத்து அடிக்கலை. பெருமாள் வாத்தியார் ஒருபோரும் வேலண்டைன்ஸ் கேட்டு வாங்கியிருக்க மாட்டார், இருக்க மாட்டார். அது மட்டும் இல்லை, அவர் எந்த எல்டிடியை தன்னை ஹைலைட் பண்ணுறேன்னு பேசிக்கிட்டு தான் ஃபோக்கஸ் ஆனாரோ அதுக்குள்ளே கூட அவர் ட்ராவல் பண்ணது கிடையாது. 2009க்கு முன்பு வரை ஈழப்போராளிகளுக்கு, ஈழ விடுதலை போராளிகளுக்கு, விடுதலை புலிகளுக்கு உதவி செய்து வழக்கை சந்தித்தவன் ஏராளமான பேர். வன்னியரசாக இருக்கலாம், வேலுச்சாமியாக இருக்கலாம், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. பேர்களை பட்டியல் போட முடியும். குளத்தூர் மணியாக இருக்கலாம், சிறைக்கு போனதில். 2009 வரை வந்த வரலாறு வேறு. 2009 ஈழப்போராட்டத்தை பயன்படுத்தி அதை தான் அடுத்து ஏதோ செய்ய போகிற மாதிரி ஒரு சித்தரிச்சு, நல்ல வேலை அந்த பிரபாகரன் போட்ட தொப்பி, அந்த யூனிஃபார்மோடையே நடமாடுவது அப்படின்ற மாதிரி ஒரு ஷோ காட்டலை, சினிமா ஷோ காட்டலைன்றது கொஞ்சம் ஆறுதலான விஷயம். அவர் பிரபாகரனை பார்த்தாலும் நான் தான் பிரபாகரன்வார், பெருமாள் வாத்தியாரை பார்த்தாலும் நான் தான் பெருமாள் வாத்தியார்னுவார், நான் தான் டிஏன்னுவார், தமிழரசன்வார். நான் என்ன சொல்கிறோம்னா, தயவு செய்து படிங்கன்றோம். புலவருடைய விஷயம் என்ன, புலவருடைய கடைசி வாழ்க்கை என்னன்னு படிங்க. வெற்றிமாறன் படித்த அளவுக்கு இல்லாட்டினாலும் படம் எடுக்கிறதுக்காக அவர் படிச்சிருக்காரு. சூரி படிக்கிற அளவுக்காக. ஆமாம், இன்றைக்கி அந்த கேரக்டராக மாறுறதுன்னா சும்மா இல்லைன்ற நான் அதான் நான் சொன்னேன். ஜனநாதனுடைய இழப்பை வெற்றிமாறன் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கிறாரு விஜய் சேதுபதிக்கு. இங்கே வெற்றிமாறனோடு அடையாளப்படுத்திக்கிறதுக்கோ, பெருமாள் கேரக்டரோடு அடையாளப்படுத்திக்கிறதுக்கோ, டிஏ தமிழரசன் கேரக்டரோடு அடையாளப்படுத்திக்கிறதுக்கோ எந்த ஒரு வாய்ப்போ எந்த ஒரு தகுதியோ எதுவும் தயவு செய்து திரைப்படத்துறை அடிப்படையில் கூட சீமானுக்கு இல்லை என்பது என்னுடைய கருத்து. அவர் உருவாக்கியிருக்கிற கேடஸ் அவரை விட்டு வெளியே போனான்னா ஒன்று அதிமுகவுக்கு போகிறான், திமுகவுக்கு போகிறான், நாளைக்கு பிஜேபிக்கு போகிறான். இந்த 3 அமைப்புக்கு போய்கிட்டு இருக்கான். அவருடைய ப்ரொடக்ஷன் எங்கே போயிட்டுருக்கு, சப்ளை பண்ணிகிட்ருக்குன்னா பிஜேபிக்கு, திமுகவுக்கும், அதிமுகவுக்கு தான். எதை எதிர்த்து அவர் அரசியல் பண்ணுறாரோ அங்கே தான் போய்கிட்டு இருக்கு. அதனால் அரசியலில் கூட அவர் தகுதியும் அவருடைய யோக்கியதையும் என்னான்னு தெரியும். அதுக்குள்ளே நம்ம போவேன்னா, இந்த படம் சீமான் மனசை தொட்டு நல்ல படம்னு பாராட்டிட்டு பேசாமல் ஒதுங்கி நிற்கணும். முதல்ல பார்ட் 1 நான் தான் பெருமாள் வாத்தியார் மாதிரி, இப்போ நான் தான் பெருமாள் வாத்தியார் நான் தான் சொல்லலாம். வேணா சொல்லலாம், ரொம்ப வக்கரத்தனத்துக்கு நான் தான் அந்த சேத்தன் கேரக்டர் இருக்குல்ல, அது நான் தான் வேணால் அவர் சொல்லிக்கலாம். ஏன்னா அவன் கட்சிக்குள்ளே வந்திருக்கிற ஒவ்வொருத்தனையும் பழி வாங்குவது, வெளியேற்றுவது, போடா வாடான்றது, மோசமாக பேசுகிறது, கெட்ட வார்த்தை பேசுகிறது, அது அதிபர் தான். அதிபர் தான் சேத்தன் என்னையை பொறுத்தளவு. உங்களுக்கு டைட்டில் கிடச்சிருச்சா? ஏன்னா கடைசி வரை பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் இருக்குல்ல, அவன் ஒய்ஃப் சொல்கிறான், சேத்தனுடைய ஒய்ஃபு,
படத்தை பார்த்துட்டு இருக்கும்போது நாங்கள் அவர் பக்கத்துலேயே உட்காரல, அவ்வளோ மோசமாக நடிச்சிருக்காரு, வீட்டில் அநேகமாக இன்றைக்கி நாங்கள் சேர்த்துக்க மாட்டாங்க அப்படின்னு கிண்டலாக அந்த பொண்ணு சொல்கிறா. மகளும் மனைவியும் அந்த கேரக்டர் அவ்வளோ வெறுப்பை வந்து வந்துட்டு அவ்வளவு நேர்த்தியாக பண்ணியிருக்கான். அதனால் நேர்த்தியாக பண்ண சேத்தன் கேரக்டரை நீங்கள் சீமானோட வேணால் ஒப்பிடலாம், பெருமாள் வாத்தியாரோட இல்லை. நிச்சயமாக அதுக்கு அவர் பக்கத்தில் கூட வர முடியாது, அந்த கேரக்டரோட பக்கத்தில் கூட வர முடியாது. அதனால் இந்த படம் முழுவதும் பார்த்திங்கன்னா அவர் சொல்கிறார், இன்னும் 2 படம் பண்ணுற அளவுக்கு ஃபுட்டேஜ் என்கிட்ட இருக்குது. என்கிட்ட இருக்க ஃபுட்டேஜ் என்பது இன்னும் 8 மணி நேரத்துக்கான விடுதலை 3 வருமா? வந்தால் நல்லது. வர விடுவாங்களா? வந்தால் நல்லது. ஏன்னா என்னுடைய கடைசி ரசிகர்களின் தலைவர்களை கொண்டு வந்து நம்மளை முன்னாடி நிறுத்திட்டு இருக்கிற இந்த தமிழ்நாட்டு அரசியலில், குடும்பங்களின் அரசியலாக மாறிட்டு இருக்கிற தமிழ்நாட்டு அரசியலில் விடுதலை 3 வரணும். இல்லை, என் கடைசி சந்தேகம் தான், அதில் தான் முடிக்கணும்னு நினச்சேன். டிஐயை மையமாக வச்சு வந்தால் நல்லா. இல்லை, வெற்றிமாறன் பயணிக்கிற திசை என்னங்கிறது ஏறக்குறைய வெளிப்படையாக அவர் அறிவிச்சிட்டாரு, சொல்லிட்டாரு. படங்கள் இந்த மாதிரி தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. வெற்றிமாறன் தொடர விடுவாங்களா, பழிவாங்க போடுவாங்க? சாதி ஒழிப்பும் தமிழ் தேச விடுதலையும் என்கிற முழக்கத்தை முன் வச்சவர் தமிழரசன். தமிழரசனை மையமாக வச்சு அவர் அடுத்து விடுதலை 3 அவர் நவுத்தினார்னா சப்ஜெக்ட் நல்லா கிடைக்கும், இன்னும் அருமையாக பண்ணலாம். இல்லை, பண்ண விடுவாங்களான்னு கேட்குறேன். ஏன்னா பியூரோக்ரஸியை தொட்டிருக்கிறாரு வெற்றிமாறன். இதுவே வெற்றிமாறன் பழிவாங்கப்படுவாரா, வெற்றிமாறனை எப்படி லாக் பண்ணுவாங்கன்னு ஒரு சந்தேகம் ஒன்று. வரலாற்றில் இது படங்களை வந்து எஸ்டாப்ளிஷ் ஆன டைரக்டர்ஸை கை வைக்க முடியாது. நீங்கள் கத்தாரை மையமாக வச்சு வந்த ஆந்திர படங்கள் இன்றைக்கி என்னவா இருக்குதுன்னு சொன்னால், தெலுங்கு படங்களுக்கெல்லாம் போனீங்கன்னா கத்தார் டியூன் வந்து பயன்படுத்தப்படுற டியூனாக மாறிடுச்சு. சினிமாவில் நிறைய பாடல்கள் கத்தாருடைய டியூன் வரிகளே பயன்படுத்துகிறாங்க. அது மாதிரி வெற்றிமாறனுடைய ஸ்டைலில் இன்னும் சில பேர் ட்ரை பண்ணுவாங்க. ஒரு சீசனாக மாறிடும். உங்கள் திரையுலகத்தில் எப்பயுமே 1000 பூக்கள் மலர். ஆமாம், ஒரு படம் வெற்றி அடையுதுன்னா அதை மாடலாக எடுத்துக்கிட்டு மறுபடி பண்ணுறது அப்படின்றது. அப்படி 4 பேர் பண்ணி தப்பாக எடுத்து ஏதோ ஒன்று வரும். இவர் ஒரு மாடல். அவர் தொடர்ச்சியாக அவர் கொண்டு வந்திருக்கிறதுல வெற்றிமாறன் தமிழ் திரையுலகத்தினுடைய முன்மாதிரிகளில் ஒருவர் என்பதை நாம் உறக்க சொல்லலாம். விடுதலை 2 நாம் கொண்டாடலாம். பார்க்காதவர்கள் விமர்சனங்களை காதில் வாங்கிட்டு பார்க்காம இருந்துடாதீங்க, நீங்கள் பார்த்துட்டு விமர்சிங்க என்பது என்னுடைய வேண்டுகோள். அதிகபட்ச வசனங்களை எழுதி தந்த அந்த தோழருக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிடுங்க. எந்த தோழருக்கு? தோழர் பாரதி என்று ஒரு தகவல் ஒன்று இருக்குது உள்ள டீமில். அவர் ஆலோசனைகள் நிறைய இருக்குது. குறிப்பாக நான் இருக்கிற அமைப்பை சார்ந்த தோழர் சதீஷ் இதனுடைய ஏதோ ஒரு வடிவத்தில் டிஸ்கஷனில் கலந்துருக்கிறாரு. இல்லை, வசனகர்த்தாவே பாரதிநாதன் இதில் வந்து கலந்து இன்வால்வ் ஆகியிருக்கிறாரு. ஸ்க்ரீன்லேயே சதீஷ் பேரும் போடுறாங்க, பாரதிநாதன் பேரும் போடுறாங்க. நிறைய பேர் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. அவர் நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கிறார். ஏன்னா வெரி சின்சியர் டைரக்டர். இது சம்பந்தமாக நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கிறாரு. இப்போ ஜனநாதன் இருந்த காலகட்டத்தில் பாவலோடு பேசியிருக்கிறாங்க. பாவல் ஜனநாதனோட ஸ்டோரி டிஸ்கஷனில் உட்கார்ற ஆள். பாவல் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி படத்தை பற்றி என்கிட்ட கேட்குறாங்க, ஏம்மா உங்கள் ஒப்பீனியனை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு. இவங்கெல்லாம் திரையுலகத்துக்குள்ளே இருந்தவங்க முழுக்க. படத்தில் பங்கெடுத்த அத்தனை தோழர்களுக்கும், அத்தனை கலைஞர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை, அத்தனை நடிகர்களுக்கும், அத்தனை டெக்னீஷியன்ஸ்க்கும், குறிப்பாக ஒளிப்பதிவு செய்த, இசையமைத்த, இயக்கிய அந்த பிரம்மாக்கள் இருக்கிறார்களே படைப்பாளிகள், அந்த படைப்பாளிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை சொல்லிக்கொள்கிறேன். பார்வையாளர்களுக்கு சேர்த்து சொல்லுங்கள். கொஞ்சம் பார்வையாளர்கள் தயவுசெய்து திரைக்குட்டைக்கு போய் பாருங்க, பார்த்துட்டு பிறகு பேசுங்க, பார்த்துட்டு வாசிங்க, அவ்வளோதான். கொஞ்சம் தெரிஞ்சுக்குங்க. நிறைய 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 கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, நிறைய, அவ்வளோதான். ஏன்னா குருதி புனலை பொறுத்து இல்லை, இது ஒரு வடிவம், இது ஒரு வடிவம்னு பாருங்க. தங்கலான் ஒரு வடிவம், இது ஒரு வடிவம். திரைப்படங்களில் ஒரே வடிவங்களே எதிர்பார்க்காதீங்க. வேறு வேறு வடிவங்கள் வரும், வேறு வேறு முறை வரும், செய்திகளை சொல்கிற முறைகள் வரும். அதை பார்க்க பழகுங்க அப்படின்றது என்னுடைய வேண்டுகோள் பார்வையாளர்கள். மகிழ்ச்சி தோழர். நன்றி, மிக்க நன்றி.